வணக்கம். இன்றைக்கி நம்ம ரொம்ப கிறிஸ்பியான மசாலா வேர்க்கடலை ஓடிஜியில் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க. இதுக்கு முதல்ல ஒரு பவுலில் 3 ஸ்பூன் கடலை மாவு, 1 ஸ்பூன் அரிசி மாவு, தேவையான அளவு உப்பு, 1 ஸ்பூன் மிளகாய்த்தூள், கொஞ்சமாக பெருங்காயத்தூள், 4 பல் பூண்டை நான் மிக்சியில் நல்ல ஒரு ஸ்மூத்தான விழுதாக அரைச்சி எடுத்திருக்கேன். அதையும் இது கூட சேர்த்துக்கலாம். இப்போ இது எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம். இப்போ இதை நல்லா கலந்த பிறகு 3 ஸ்பூன் எண்ணெயை இது கூட சேர்த்துக்கலாம். எண்ணெயை நான் சூடு பண்ணலை, அப்படியே சாதாரணமாக தான் சேர்த்துருக்கேன். 3 ஸ்பூன் எண்ணெய் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம். எண்ணெய் சேர்த்த பிறகு 1 கப் அளவுக்கு பச்சை வேர்க்கடலை இது கூட சேர்த்து நல்லா பெசரி எடுத்துக்கலாம். எண்ணெய் சேர்த்த பிறகு அந்த வேர்க்கடலை மசாலாலாம் நல்லா ஒன்றா கலக்கிற அளவுக்கு பெசரி எடுத்துட்டு இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி தெளித்து இதை நல்ல ஒரு மசாலா வேர்க்கடலை பதத்துக்கு பெசரி எடுத்துக்கலாம். கன்சிஸ்டன்சி பார்த்திங்கன்னா இந்த அளவுக்கு இருந்தால் கரெக்டாக இருக்கும். ரொம்ப தண்ணியாகவும் இருக்கக்கூடாது, ரொம்ப மாவாகவும் இருக்கக்கூடாது. இந்த அளவுக்கு கன்சிஸ்டன்சி இருந்தால் கரெக்டாக இருக்கும். அடுத்து இப்போது பேக்கிங் ட்ரேயில் எண்ணெய் தடவி நல்லா க்ரீஸ் பண்ணிக்கலாம். எண்ணெய் தடவி க்ரீஸ் பண்ணிவிட்டு நம்ம வச்சாதான் வேர்க்கடலை அடிப்பிடிக்காமல் கரெக்டான பதத்தில் வரும். நல்லா க்ரீஸ் பண்ண பிறகு நம்ம கலந்து வச்சுருக்க அந்த வேர்க்கடலையை இதில் நல்லா பரப்பி விட்டுடலாம். ஓடிஜியை நான் 230 டிகிரிஸில் வச்சுட்டு ஒரு 5 மினிட்ஸ்க்கு ப்ரீ ஹீட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ இந்த வேர்க்கடலையை நல்லா பரப்பி விட்டுட்டு ட்ரேவை நம்ம சென்டர் கம்பார்ட்மெண்ட்டில் சரியாக இதை 20 நிமிஷம் பேக் பண்ணி எடுத்துக்கலாம். ஒரு 10 நிமிஷம் கழித்து இதை ட்ரேவை வெளியே எடுத்துட்டு லேசாக இது மாதிரி கிளறி விடலாம். அப்போ தான் நமக்கு ஈவனாக எல்லா பக்கமும் நல்லா வெந்து இருக்கும். நல்லா இது மாதிரி கிளறி விட்டுட்டு மறுபடியும் இதை ஓடிஜியில் வச்சிடலாம். இப்போது சரியாக 20 நிமிஷம் கழித்து ட்ரேவை வெளியே எடுத்துடலாம். ஓடிஜிக்குள்ளேயே வைக்கக்கூடாது, அதுக்கப்புறமா அடிப்பிடிக்க ஆரம்பிச்சிடும். இப்போ ரொம்பவே சூப்பரான நம்மளோட மசாலா பீனட்ஸ் ரெடி ஆகிடுச்சு.